That's what. I just to Okay, convey that. okay. Om Namo Bhagavate Sri Ramanaya. Suklam Varadaram Vishnu Sasivarnam Chaturbhujam Prasanna Vadanam Dhyayet Sarvavigna Upasante. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணி பணிமின் கணிந்து. குருநாமத்திற்கோரினை உண்டோ, குரானாவிற்கிகபரமுண்டோ, அருளால் உலகிலாததும் உண்டோ, ஆசான் கருணை கையமும் உண்டோ. ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். எல்லா பிறவியும் ஏற்று முடித்தே இறுதி பிறவியில் குருவை அடுத்தே, கல்லாக்கலை இதயத்தில் படித்தே கதி பெறுவோம் குரு திருவடி வென்றே. கதி பெறுவோம் குரு கடலை பிடித்தே. ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். சாத்திரம் வேதம் எல்லாம் பெரும் தொல்லை, சத்குரு வார்த்தை கவையினையில்லை, நாத்திகருக்கு ஒரு நாளும் இதில்லை, நம்பி கதி பெறுவோம் குரு சொல்லை. ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். எத்தனை ஆண்டுடலோடு இருந்தாலும், எப்பொருள் எவ்வுறவோர் இருந்தாலும், எற்றிய கல் தரை மேல் விழல் போலும், இவ்வுடல் போய்விட நேரும் ஒரு நாளும். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். அருள் தரும் பகவான் நாமமென்னாவில், அனவரதம் புகுமோ அவர் பூவில், ஒரு பொழுதும் கலங்கார் வரும் சாவில், உண்மை கடவுளுக்கு அவர் குலம் கோயில். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். கமலாசனோடு கார்முகில் போற்றும், அருணாச்சல சிவமாகிய பகவான், கமலாலயனோடும் கமலாசனோடும் கார்முகில் போற்றும், அருணாச்சல சிவமாகிய பகவான். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமவென்போம். ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ துணை என்போம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம்.
அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த லோக மகாகுரு மகாராஜா பரோடான்னு நினைக்கிறேன், அவருடைய மகாராணியாரோடு ஆசிரமத்துக்கு வந்து பகவான் தரிசனம் பண்ணணும்னு ஆவலோடு ஒரு 2-3 நாட்கள் தங்கினார்னு கூட குஞ்சுசாமிகள் சொல்லி எனக்கு ஞாபகம். மிகுந்த மன திருப்தியோடு, எல்லையற்ற மன அமைதியோடு 2 பேரும் பகவானிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். அப்போ அவரை வழி அனுப்பியவர் தண்டபாணி சுவாமிகள்னு. அதுவும் எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு குஞ்சுசாமிகள் சொல்லி கேட்டா, அதனால கொஞ்சம் தண்டபாணி சுவாமிகள் தான் ஆசிரமத்தை நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்தது. அவர் கூட போய் வழி அனுப்பிச்சுட்டு வந்தார். பகவான் சர்வஜர், அவர் போன விதம் அதெல்லாம் வச்சு அனுமானிச்சிருப்பார் நினைக்கிறேன். தண்டபாணி சுவாமிகளை கேட்டாரா, மகாராஜாவை ஏதாவது கேட்டியா, ஆசிரமத்துக்கு இது போகணும் அது போகணும்ட்டு? ஆமாம் பகவானே, இங்க இது ரொம்ப அக்யூட்டா இல்லாம இருக்கு, அது இல்லாம இருக்கு, இந்த மாதிரி சின்ன இந்த விஷயங்கள்லாம் மகாராஜா கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணா நல்லா இருக்கும் தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ பகவான் சொன்னாராம், அவளே ஏதோ அவகிட்ட இல்லாத நம்ம கிட்ட இருக்குன்னு இங்க வரா, நம்மளும் பிச்சைக்காராதான், அண்ணாமலையார்கிட்ட நம்மளும் பிச்சை எடுக்கிறோம், அவளும் இங்க வந்து பிச்சை எடுக்கிறா. பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் என்ன ஒத்தாசை பண்ண முடியும்? அதாவது தன்னை அறிதல் அன்றி பின்னை எது அறிகில் என், தன்னை அறிந்திடு பின்னை எது உளது அறிய. நுண்ணுணர்வு இன்மை வறுமை அஃது உடைத்து பண்ணப்படைத்த பெருஞ்செல்வம். நாளடிய 271வது பாட்டு நினைக்கிறேன். அதாவது நுண்ணுணர்வு, அந்த ஆன்ம உணர்வு இல்லாமல் இருப்பதுதான் வறுமை. அஃதுடைமை பண்ணப்படைத்த பெருஞ்செல்வம், நிலைத்த நிரந்தரமான ஒரு பெரும் செல்வம். அவ்வளவு பெரிய செல்வத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு மேல பேசலையா பகம். அதாவது நீ ஏன் கேட்ட, அது அந்த லெவலுக்கே வரல. The way the message was driven at so sharp, incisive, you can't miss it. அது எனக்கு மகாராஜாவா இருக்கட்டுமே, என்ன அவகிட்ட இல்லைன்றதுனால தானே நான் இங்க வர. அவா இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் லோக மகாகுரு தான் சொன்ன உபதேசங்கள் ஒன்றொன்றையும் வாழ்ந்து காண்பித்தார். அந்த லோக மகாகுருவா பகவானுக்கு நமஸ்காரம், அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாத கமலங்களிலே என் இதய கமலத்தை சமர்ப்பிக்கிறேன், மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த திருவந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 9வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற நிகழ்ச்சி புராண நிகழ்ச்சி, முருகனார் நமக்கு காண்பிக்க இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அந்தகவனம். அரைகழலோடு எதிர் அந்தகர் சற்று கரைகள் வெண்மி செய்வும் தீபர காயத்தை ஏந்தீனர் உந்தி பர. அரைகழலோடு, அரைகழல் அப்படியே அதிர வீசி வாதாடு விடையினேறு வாதாட அருகுபூத வேதாள, அப்படி அதிர நடப்பது. அது
பூமி அதிர அந்த ஒரு கம்பீரம். அப்படி அந்தகாசுரன் மகா சாம்ராஜ்யபதி இல்லையா? அப்படி வந்தவனை சற்று அழித்து அவனுடைய உடலை காயத்தை ஏந்தினன் உந்தீபர். அவனுடைய உடலை சூலாயுதத்தினாலே உயர தூக்கினார் அப்படின்றார் முருகனார். இதற்கு என்ன புராண பேக்ரவுண்ட், ஒரு பின்புலம் என்னன்னா, மந்தார பர்வத்துல அம்பாளும் ஈஸ்வரனும் இருக்கும் பொழுது விளையாட்டா கண்களையும் மூடுகின்றார். இது மாதிரி 1-2 புராணங்கள்ல கொஞ்சம் வரும். தேவியானவள் ஒரு விளையாட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்றது இந்த கண்ணை மூடிடுறது போல இருக்கு. ஏன்னா மற்றொரு முறை கண்ணை மூடிய போதுதான் ஈஸ்வரன் கோச்சிண்டு, இந்த வாட்டியாவது ஒரு கோச்சிக்கல, அந்த வாட்டி பனிஷ்மெண்டே பண்றேன், நீ பூமிக்கு போ, எங்க கூட கைலாசத்துல இருக்க ஓனான்னு விடுங்க. இது மாதிரி ஒரு விளையாட்டா இருக்கோ, அதுக்கு விளையாட்டு புத்தி இருக்கோ, இங்க இருக்கக்கூடாது. அப்பதான் நான் எப்படி திருப்பி வர்றதுன்னு, நீ அருணாச்சலம் போ, அங்கு கௌதம முனிவரை குருவாக ஏற்றுக்கொள், அவர் காட்டுகின்ற வழிப்படி தியானம் பண்ணு. அந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று, கார்த்திகை நட்சத்திரத்தன்று நான் உன்னை என்னோடு மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் கண்ணில் மூடின உடனே உலகமே இருண்டு போச்சு. இதுல பார்வதி தேவியா பயந்து போயிடும், மற்றவா பயப்படுறது. அப்போ அந்த வியர்வை துளிகள் ஒரு குழந்தையா உருவெடுத்த. இப்படித்தான் பிள்ளையார் பிறந்தது கூட அப்படிதான். சந்தனத்தை ஸ்நானம் பண்ணும்போது தேய்ச்சிருந்து சந்தனத்தை வழுத்தி எடுக்கும் போது அப்படியே சந்தன குட்டியா அவரு பட்டுக்குட்டியா அது வர விநாயகர் பெருமான். அவரை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம், நினைச்சாலே ஒரு சந்தோஷம். அப்படி இங்கும் அதே மாதிரி இந்த அது சந்தனம் மங்களமூர்த்தி ஆச்சு. அது மங்களமூர்த்தி விநாயகர் பெருமான். ஆஞ்சநேய சுவாமி கூட மங்களமூர்த்தின்னு ஒரு பேரு. அவள்லாம் வந்தாலே அந்த ஆஸ்பீஷியஸ்னஸ், அது ஆஸ்பீஷியஸ்னஸ் இஸ் an aspect of Lord Shiva. அது அப்படியே அவளுக்கு வருது. மாருதிய சிவாம்சம், விநாயகர் பெருமான் கேட்கவே வேணும், சிவாம்சம் அவருக்கு அப்படிதான். ஆனால் இந்த வியர்வை துளிகள் ஒரு குழந்தையாச்சு, சந்தனம் இல்லை. அப்போ அந்த இருள்ல அந்த குழந்தை பிறந்ததுனால அது கண்ணு தெரியல, அதனால அதுக்கு அந்த கண்ணு தான் பேரு. பட்டு அது கத்துன்னு கத்திட்டு குழந்தை பிறந்தாக்க கத்துமோன்னு, அது எல்லாருக்கும் பயமா இருந்தது. அப்போ ஈஸ்வரன், அப்போ ஈஸ்வரன் கண்கள்ல இருந்து தேவி விரல எடுக்கிறா, எவ்வளவு நேரம் வச்சிருந்துப்பா, எடுத்துட்டா. அப்ப அந்த உலகத்தில் மீண்டும் ஒளி பரவியது. ஈஸ்வரனும் ஐயோ குழந்தை குருடா இருக்கேன்னு பார்த்து பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்ட கண்களை கண் பார்வையை அளிக்கிறார். ஆனா அது குருடனாக பிறந்ததுனால அதுக்கு அந்த கண்ணு பேர் வைக்கப்பட்டது. இதுல இந்த குழந்தைங்க யார்கிட்டயா கொடுக்கணும் வளர்க்கறதுக்கு. அப்ப அந்த இரண்யகசிபுவினுடைய சகோதரன், அதாவது தம்பி இரண்யாட்சகன், குழந்தை வேணும் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். உடனே சிவபெருமான் அவனுக்கு அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுத்து நீ வளர்ப்பா அப்படின்னா. இப்படித்தான் இந்த அந்தகாசூரன் அசுர குலத்திலே போய் சேர்ந்தான். அப்புறம் அந்த அசுரர்களுக்கே உரிய ஒரு மொரட்டு பக்தி. இந்த ராட்சசர்கள் அசுரர்கள் இவெல்லாம் ஒரு மிதமாவே இருக்க மாட்டான், எதை பண்ணாலும் ஓவரா பண்ணுவான். ஒரு வாட்டி கனகம்மா சொன்னதா இல்லை ப்ரொஃபசர் கேஎஸ் சொன்னாரா, பகவான் டெய்லி கந்தாசிரமத்துல ஒரு பாறை மேல எதிர உட்காந்து பல் தேய்ச்சிட்டு வருவார்.
ஒரு வெள்ளைக்காரங்க என்ன பண்ணோம், அதே மாதிரி தேய்ச்சிருந்தான். நீ ஏன் இப்படி பண்றான்? அந்த பாறையில போய் உட்காந்துதான் பல் தேய்ச்சுப்பான். கேட்டா பகவான் பண்றாரு, அதனால நானும் பண்ணுவேன். அப்படியாவது பகவானை ஃபாலோ பண்றானா? பகவான் சொன்னப்ப சிரிச்சுட்டே சொன்னான். இவெல்லாம் நம்ம ஒண்ணு சொன்னா இவா ஒண்ணு பண்ற, எல்லாம் ஒரே அபரிமிதமா இருக்கு. எதை எப்படி இப்போ எதுலையுமே ஒரு விதமா இருக்க வேண்டாமா அப்படின்னாங்க. அப்படி இவனுக்கு அந்த தபஸ் பண்றது அவ்வளோ முரட்டுத்தனமா அடாப்படியா. ஆனா அதற்குரிய பலன் அவனுக்கு கிடைக்கிறது. பிரம்மா சொல்றான், சிவனை தவிர யாரும் அவனை வதம் பண்ண முடியாது. அவன் சாகாவரம் தான் கேட்டான், அது மாதிரி கொடுக்க முடியாதுப்பா, இது மாதிரி கொடுக்குறேன்னு கொடுத்தார். பட் அந்த அவகிடந்த திறமை படைத்தவனா இருந்தான். அவனுடைய அப்பா இரண்யாட்சகன், அவனுடைய பெரியப்பா இரண்யகசிபு, இவாளெல்லாம் வதம் பண்ண மகாவிஷ்ணுவெல்லாம் அவனை ஜெயிக்க முடியல. எங்கோ அனாமதேயமா ஒரு ஊர் பேர் தெரியாம எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன், அவனுடைய ஷேர் இன்டெலிஜென்ஸ்னால 3 லோகங்களையும் 21 லோகங்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ள கட்டி அடக்கி ஆண்டுகின்ற அந்த ஒரு பெரிய வசதியான, நினைத்தே பார்க்க முடியாத உயரத்துக்கு உச்சத்துக்கு அவன் உயர்ந்தான். நேச்சுரலி அரகன்ஸ் இல்லாம இருக்க முடியாது. ஒருத்தர் ஒரு பெரிய விஐபி பத்தி சொல்லும்போது நாங்க போய் பார்த்தோம். அவரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதிகமாவே ஆணவத்தின் உச்சியில சில வார்த்தைகள் சொல்றார். அதை கேட்டு நாங்க உட்காந்து இருந்தோம், வேற வழி கிடையாது. அப்புறம் அவர் ஒரு 1/2 பொறுத்து என்ன விஷயம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சார். அப்படியா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன், அப்புறமா வாங்க. கூட வந்தவர் சொன்னாரு, இவ்வளோ ஆணவமா, இப்படிலாம் இருக்க முடியுமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை, சில அரசியல்வாதிகள் படிப்பு கிடையாது, எழுத்து கிடையாது, மூளை கிடையாது, பொருளாதாரம் தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, ஏதோ 4 பேர் அவன் பேச்சை கேட்டா தலையாட்டுறது ஒண்ணுதான் தெரியும். டோட்டலா ஒர்த்லெஸ் பீப்புள் இதை விட 10 மடங்கு ஆணவத்தோட இருக்கா. ஏதாவது படிச்சவரே அதிகாரத்தில் இருக்காரு, ஸோ ஈ கேன் பி எக்ஸ்கியூஸ் அப்படி. அந்தகாசுரனுக்கு அதே தான் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி. மாபெரும் சாம்ராஜ்யம் அவன் காலடியில விழுந்து கிடக்கின்றது. அவர் அவ்வளோ ஆரோகண்டா இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அரகன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ராங். ஆனா அதுல வியப்பு இல்லை. இவன் மந்தார பருவத்துக்கு போறான், அம்பாளை பார்க்கறான், அந்த அழகுல மயங்கி ராவணன் எவ்வளோ பெட்டர், இந்த மலையே தூக்கின்னு போறேன்ற அளவு பக்தி பண்ணா. இவன் ரொம்ப மோசம். இவன் அம்பாள் பார்வதி தேவியை சிறையெடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அது முடியல. அப்போ சிவகணங்கள் தடுத்துட்டா. பிறகு சும்மா இருக்க முடியாம போயிட்டு படையோட வந்தான். அப்ப ஈஸ்வரன் தவத்தில் இருக்க 6 பெருந்தெய்வங்கள் அவனை சமாளிக்க முடியல. பிரம்மா, மகாவிஷ்ணு, வராகமூர்த்தி, இந்திரன், முருகப்பெருமான், யமன், யம தர்மராஜன், இந்த 6 தேவர்களும் அவருடைய படையோட இந்த மந்தார மலையை பாதுகாக்க தான் முடிஞ்சதே தவிர இவனை ஜெயிக்க முடியல. அப்போ தபஸ் சேர்ந்து திரும்பி வந்த சிவபெருமானும் இவளோட சேர்ந்துட்ட.
இவ்வளவு பேர் சேர்ந்து அந்தகாசுரனை ஜெயிக்க முடியல. இன்னொரு போராத காலம் ஒரு அந்தகாசுரனையும் ஜெயிக்க முடியலன்னா அவன் உடலிலிருந்து சிந்திய ஒவ்வொரு ரத்த துடியும் ஒரு அந்தகாசுரனா மாறிதான். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ சிவபெருமான் பார்த்தார், இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அவனை ஜெயிக்கவே முடியாததுக்கு ஒரு காரணம் சுக்கராச்சாரியர், அந்த அவருடைய குருவினுடைய அருள் அவனுக்கு பரிபூர்ணமா இருந்தது. குருவருள் இருந்தாலே கொஞ்சம் ஜெயிக்கிறது பிகம்ஸ் வெல் நை இம்பாசிபிள். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணார், இந்த 6 பெரிய தெய்வங்களுக்குரிய தெய்வமார்களை எல்லாம் அந்த போர்ல ஈடுபடுத்தி அவர்கள் அந்தகாசுரன் ஒத்தத்தனியா கொல்ல அந்த ரத்தம் பூமியில விழாம குடிச்சிடுறான். கடைசியில தன்னந்தனினா ஒரே ஒரு அந்தகாசுரன் நின்னான். அப்பவும் சுலாயத்தால் அவன் மார்புல குத்தி அந்த உடலை ஆகாசத்துல தூக்கி நிக்கிறாரு. அந்த நிலையிலும் அவன் சுமார் 1000 வருடங்கள் போராடினான். இப்ப 1000 வருடம் முடியுமா, 10,000 வருடம் முடியுமா? இதெல்லாம் நம்ம பூமியில நம்ம மனிதர்களுக்கு 1000னா அவளுக்கு 2 நாள் 3 நாள் அப்படிதான் இருக்கும் அந்த கால போக்கு. அப்படி அதான் இந்த ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவ் தியரி ஆஃப் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் ப்ரூவ் பண்றது. இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இது டைம், டைம் ஸ்பேஸ்ல 2 இல்லைன்ட்டார். 2 ஒண்ணுதான். என்ன நீ பாக்குறியோ அந்த காட்சி வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். எவ்வளவு தூரத்துல இருந்து நீ பாக்குற அதை பொறுத்து அதனுடைய டைமென்ஷன் மாறும், அகல நீளங்கள் மாறும். அண்ட் அகெயின் டைம் காலத்தை பொறுத்து மாறும். இப்படி 1000 வருஷம்ன்றது நம்ம கணக்குப்படி. கடைசியில களைச்சு போய் தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறான். ஆனா ஈஸ்வரன் கிட்ட என்னன்னா இவ்வளோ ஹிப்ரேட் சச்ச ஹெவாக், அப்படி இருக்கப்பட்டவனை மன்னித்து அவனுக்கு பிருங்கின்னு ஒரு பெயரை வச்சு தன்னுடைய சிவகணங்கள்ல ஒரு குரூப்புக்கு தலைவரா இருக்கும்படியா அந்த சிவகணத்துக்கு உரிய ஒரு உருவத்தையும் ஒரு மறுவாழ்வையும் அவருக்கு கொடுக்கிறார். இப்படிதான் நிறைய தெய்வங்கள் பண்ணியிருக்கா. சூரபத்மனை சேவலும் மயிலும் ஆக்கி நிரந்தரமா முருக பெருமான் தன்னோடு வைத்துக் கொண்டார். அது மாதிரி நிறைய பேர் பார்க்கிறோம். அந்த மாதிரி அவளுக்கு மறுவாழ்வு. ஈஸ்வரன் வந்து தக்ஷன் அப்படிதான் பண்ணார். அவனை கொல்லவே கொண்டு வதம் பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு உயிரை கொடுத்து அப்புறம் ஆட்டு தலையை கொடுத்து அவன் தன்னுடைய கணங்கள்ல ஒருத்தர வச்சுக்கிறார். அப்படி அதுதான் தெய்வம். எவ்வளவு பெரிய தப்பு தவறு குற்றங்கள் பஞ்சமாபாதங்கள் பண்ணாலும் மன்னிச்சு அதுல இருந்து நம்மளை வெளில கொண்டு வந்து காப்பாத்தி தங்கிட்ட வச்சுக்கிறது தான் தெய்வம். அப்படி இவருக்கு அந்த மாதிரி ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணார். இது என்ன இவருடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எங்கேயோ ஒரு அனாமதேயமா பிறந்தவன். அப்படித்தான் இந்த அகந்தை பிறக்கிறது. அது எங்க பிறக்கிறது, எப்படி பிறக்கிறது, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. யாருமே அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. பகவான் ஒரு இடத்துல சொல்றார், man has never faced himself properly. மறுபடியும் திரும்பி பார்த்து நம்ம யாரு, நம்ம விஷயம் என்ன, இது யாருமே கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கும் கூட ஏதோ பகவான் கிட்ட வந்தவா அதுலயும் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் தீவிரமா பார்க்கிறான். Otherwise, mostly it is only a time pass. ஏதோ தப்பான விஷயங்கள் தெரியறது, அதனால மனசு கொஞ்சம் பாதிக்கப்படுறது, உலகத்துல நிறைய கஷ்டங்கள் கண்டப்படுறது. இதுல இருந்தெல்லாம் ஒரு ரிலீஃப் போகணும்னா இந்த வேதாந்தம் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுக்கறது, ஒரு எஃபெக்டிவா கொடுக்கறது. இதெல்லாம் கனவுப்பா, இதெல்லாம் நம்பாத, இப்படி ஒரு மனசு கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு வச்சுக்கிறது. மற்றபடி man has never seen himself properly என்ற வார்த்தை ஆல்மோஸ்ட்
இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். பகவான்கிட்டே அந்த செலக்டட் பீப்புள் அதை கொஞ்சம் புண்ணியம் பண்ணவா இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறா. அப்படி எடுத்துக்கிறவாளுக்கு ஒரு அளவு கடந்து ஒரு டேஸ்ட் வரணும். இந்த நம்ம மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும், நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுல ஒரு டேஸ்ட் வரணும். அந்த நிம்மதியை அனுபவித்தாலும் மறுபடியும் மனம் வெளியே ஓடும், மறுபடியும் அதை கொண்டு வரணும். இது குருவருள் தான். அல்டிமேட்லி இட் இஸ் ஒன்லி த பகவானுடைய ஒரு கருணா கடாட்சம் தான் நம்மளை வழிநடத்தி செல்கின்றத. அதுதான் நம்மளை தூக்கி போறது. தட் இஸ் த கிரேஸ் தட் கேரிஸ் அஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஈகோ, இந்த அகந்தை என்பது எந்த அளவு பெயர் இல்லாமல், ஊர் இல்லாமல், எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல், பிடிப்பும் இல்லாமல், அது எப்படியோ முளைக்கிறது, எப்படியோ டாமினேட் பண்ணுது. அப்படித்தான் அந்தகாசுரன் டாமினேட் பண்ணியிருக்கான். எக்ஸாக்ட்லி இந்த புராண கதையை படிக்கும்போது எக்ஸாக்டா நம்முடைய ஆன்மீக வாழ்வு தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரு அகந்தை நம்மளை அவ்வளோ டாமினேட் பண்றது. கடைசியில் ஈஸ்வரன் நம்மளை காப்பாற்றி அந்த அகந்தையை அழிச்சு, இது ஒரு சிம்பாலிக் தான். இது அகந்தையை அழிகிறான். அகந்தைன்றது வந்து நிஜமாவே இருந்தா தானே அழிக்கிறது. அப்படித்தான் இந்த அந்தகாசுரனை அழிச்சு விட்டேன்னு ஏன் அது புராணத்துல சொல்லலைன்னா, அழிக்க முடியாது. நிஜமா ஒரு என்டிட்டி இருந்தா தானே அதை அழிக்கிறது. கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்பை எப்படி அழிக்கிறது? அது பாம்பு இல்லை, கயிறு தான், தெரிஞ்சுக்கிறது தான் அதை அழிக்கிறது. அதனால அழிக்க முடியாத காரணத்தினால, ஆனா நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் சொல்லணுமேன்றதுக்காக அதை ஒரு சிவகணமா மாத்தி வச்சு விட்டார். அல்டிமேட்லி இந்த நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு அகந்தையா இருக்கிறதுலேருந்து ஆன்மாவா பரிணாமம் எய்துகின்றது. விஷயம் அவ்வளவுதான். அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா அகந்தையா அடக்குதல்ன்றது வந்து எந்த அளவு மிஸ்ரமா இருந்தது புரியும். ஆனா அடக்குகின்ற வரையில, அந்த உண்மைகளை தெரிந்து கொள்கின்ற வரையில அதை இந்த மாதிரி சும்மா அப்படி பேசிட்டா நம்ம ஒன்றும் அப்படியே பர்மனண்டா தெரிஞ்சுட்டோம், ஆத்மாவாயிட்டோம் அப்படிலாம் யூ cannot cheat yours. You have to be vigilant all the 24 hours. ஸோ இந்த அகந்தைய அதனுடைய உண்மை இயல்பை பரிபூர்ணமா தெரிந்து கொள்கின்ற வரையில, ஏதோ ஒரு தியரிட்டிக்கலா அனுபவபூர்வமா தெரிந்து கொள்கின்ற வரையில அது இருக்கு. அதை அழிப்பது என்பது தேவைப்படுகின்றது. அதெல்லாம் கனவுன்னு நினைச்சுக்க முடியாது. பொன்னாலான ஆபரணம் எப்படி நமக்கு மோதிரமாகவும் வைர மூக்குத்தியாகவும் கண்ணெதிரே இருந்து கொண்டே இருக்கின்றதோ, எவ்வளவுதான் அதை பற்றிய உண்மைகள் இவற்றையெல்லாம் அழித்து இது இந்த தோற்றங்கள் உண்மை அல்ல, இதை அழிச்சு அடையலாக்கிடலான்றது எவ்வளவுதான் நமக்கு தெரிந்தாலும், அந்த வைர மூக்குத்தியை தொடும் பொழுதும் இது பார்க்கறது மட்டும் இல்லை, தொடர்றோம், ஸ்பரிசிக்கிறோம், அது இருப்பதை உணர்கிறோம். அவ்வளவு கான்கிரீட்டா அது இருக்கு. அப்படித்தான் அகந்தை இருக்கு. ஆனால் அதுல உண்மை இருப்பு உணர்வு இல்லை அப்படின்றது வேதாந்தத்துல சொல்ல முடியாது, புராணத்துல சொல்ல முடியும். சொன்ன குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன சொல்றான், சேவலும் மயிலுமாக்கினார். இந்த இந்த உணர்வு, அகந்தை உணர்வு, ஆன்ம உணர்வு பகவானே சொல்ற. மனம் நிச்சலனமாகவும் அதிசூட்சமாகவும் இருக்கும் பொழுது அதற்கு மனம் என்ற நாமம் போய்விடுகின்றது. சுத்த சத்துவ பரிசுத்தமா இருக்கு அந்த மனம். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும்ன்ற கதை. மனசை ஒப்படைச்சிட்ட ஈஸ்வரன் கிட்ட, அந்த மனசு இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உள்ளத்தால் எப்படி மறுபடியும் சொல்லணும்? அந்த கான்சியஸ்னஸ் இஸ் தேர். மனசு இருக்கு, அது அகந்தையா இல்லை, ஆன்மாவா இருக்கு. அப்ப அதுக்கு மனம் என்ற நாமம் போய்விடுகின்றது. இதுதான் பகவான். பகவான மாதிரி நமக்கு இதை விளக்கி கொடுத்த சத்குரு எனக்கு தெரிஞ்சு இல்லை, என் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு இல்லை. இதெல்லாம் தான் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் கன்விக்ஷன். இந்த அந்தகாஸ்வரன் வாழ்வை பார்க்கும் பொழுது இங்க சிவகணமா ஆக்கி மறுபடியும் வாழ்வு கொடுக்கிறார்னா, எஸ்,
இதுக்கு இதுதான் அர்த்தம். ஏதோ அகந்தை என்பது எப்படி இல்லாத ஒன்றோ அப்படி அவன் இல்லாமல் போகிறான். ஆனா அவனும் ஒரு ஜீவான்மா தானே. அவனுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு, அகந்தை உணர்வு இல்லாம போச்சே தவிர அவன் இருக்கான் இல்லையா? அவன் எப்படி இருக்கான்னா சிவகணமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த ஈஸ்வரன் அந்தகாசுரனை வதைத்த தலம் திருக்கோவிலூர். அஷ்ட வீரட்டானங்கள்ல ஒன்று. இந்த திருக்கோயிலூரை பத்தியெல்லாம் ரொம்ப விவரமா நம்ம மகாபலி திருவிக்கிர சுவாமி அதுவும் அங்கதான் இருந்தது. அரணை நல்லூர் திருக்கோயிலூர்ல இருக்கிற வீரட்டானேஸ்வரர், அரணை வீரட்டானேஸ்வரர், அந்த இடத்துல நந்தகாசுரம் மதம் நிகழ்ந்தது. மேட்டர் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். அடுத்த நிகழ்ச்சி தட்ச யஜ்யம். இவர் முருகனார் இதற்கு தட்சனை தண்டித்தல்னு. தட்ச யஜ்யம்ன்றது உபன்யாசகர்கள்லாம் தலைப்பு கொடுப்பா. ஆனா தட்ச யாகத்தை ஈஸ்வரன் நாசம் பண்ணதை தான் சொல்லுவா. இவர் ஸ்ட்ரைட்டா இருக்கிறத சொல்றார் முருகனார். தட்சனை ஒருத்தல், தக்கனை ஒருத்தல், தட்சனை தண்டித்தல். முக்கணற்கு 5 முன் வேள்வியில் வீரனார் தக்கனும் மற்றொரு முந்தி பர தண்டனை உற்றனர் உந்தி பர. முக்கணர் காய்ந்து, முக்கண்ணனாக இருக்கின்ற ஈஸ்வரன் காய்ந்து தண்டித்து, அவரை தண்டிக்கணும் அப்படின்னு முன் வேள்வியில் முன்னம் அந்த யாகத்துக்கு வீரபத்ரனை ஈஸ்வரன் அனுப்ப, அந்த வீரபத்ரனாலே தட்சனும் மற்றவர்களும் தண்டிக்கப்பட்டனர் அப்படிங்கிறார். இந்த சிவலீலையை இவர் பாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். துஷ்டர்களை நிகிரகம்னா அடியோடு அழித்தல். அது சூரபத்மனாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஈ கேனாட் எக்ஸிஸ்ட் அஸ் சூரபத்மன், கான்ட் எக்ஸிஸ்ட் அஸ் ராவணன் ஆர் சிசுபால். ஆனா சிஸ்டர்களை பரிபாலனம் பண்றதுன்னா சில சமயம் அவளை அருள் கொடுத்துட்டே இருக்கிறது தான் ஒரு வழி இல்லை. அவர்களுக்கு தண்டிப்பதும் ஒரு வழி. அவர்களுக்கு கருணை காட்டி ஆட்கொள்வது அறக்கருணை, தண்டித்து ஆட்கொள்வது மரக்கருணை. பகவான் நிறைய பண்ணியிருக்கார். குஞ்சுசாமி எல்லாம் சொல்லியிருக்காரு. வாரக்கணக்கில் மாச கணக்குல மூஞ்சி திருப்பி உம்முன்னு உட்காந்துருப்பாரு. பார்த்தாலே பேச மாட்டார். ஆனால் த்ரூ அவுட் தட் பீரியட் அந்த பகவானுடைய ஒரு சூப்பர்விஷன், நம்மள அவர் கண்காணித்து கொண்டிருப்பது, நம்மளை பாதுகாப்பது, பகவானுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இருப்பது நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு இருப்போம். கொஞ்சம் சாரி, நம்மளை கான்கிரீட்டா ஃபீல் பண்ணுவோம். இவர் நிறைய அந்த மாதிரி பகவான் கூட சண்டை போட்டிருக்காரு, கோச்சின்னு இருக்காரு. பகவான் இவரை கோச்சின்னு இருக்காரு. அதனால இவருக்கு அந்த மரக்கருணைனா என்னன்றதை முழுமையா உணர்ந்தவர் குஞ்சுசாமி. இவர் ஏதோ ஒரு வாட்டி சட்னி அரைக்க கூடாது அப்படின்னாதான் பகவான் அவர் பாட்டுன்னு அரைச்சாராம். நீங்க இது மாதிரிதான் கையில புண்ணா இருக்கு, நீங்க அது ஆற மாட்டேன்றது, அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா தானே ஆறும். ஒரு பகவான் ஓடுன்ட்டே போய் கலங்கறதால போய் சட்னி அரைச்சிட்டு இருந்தாரு. இவரு கோவம் வந்துட்டு, நான் இந்த சட்னியை சாப்பிட மாட்டேன்னாரு. அப்புறம் பகவான் அவர்கிட்ட கோச்சிட்டு, பகவானும் எல்லாம் இங்க வரும்போது ரொம்ப தாசராக தான் உள்ள வரா, அப்புறம் தான் நம்மள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுடா அப்படின்னு இவர் காது கூட பேசுறது எல்லாம் ஒரு சகஜமா இருந்திருக்காரு பகவான். நான் தான் குரு, நீ தான் சிஷ்யன்ற மாதிரியே இல்லை. அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்காரு எல்லாருக்கூடையும். இந்த மாதிரி ஒரு யுனிக் குரு பார்க்கவே முடியாது.
அவர் சாட்சாத் ஈஸ்வரன் நினைச்சு பழகிறவா உண்டு. ஆனா உரிமையோட பழகியிருக்கா அவ. அவரை தனியா ஒதுக்கி அவரு ஹை பெடஸ்டல்ல வச்சு தூப தீப ஆராதனைகள்லாம் பண்ணி இப்படியெல்லாம் இல்ல. அவரை வேறுபடுத்தவே இல்லை. இவாள் கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனை தன்கிட்டயே வச்சுட்டாரோ, கிருஷ்ணனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறமும் கூட அவன் பயந்து போய் சொன்னானே தவிர, அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ணன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தான். அந்த மாதிரி அது. இந்த தேவர்களை எல்லாம் தண்டித்து ஆட்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த நிகழ்ச்சியில முருகனார் பார்த்திருக்காரு பண்றதுக்கு. அதனால இவருக்கு அது பட்டிருக்கு. என்ன கடுமையா தண்டிச்சிருக்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டித்தார், அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கப்புறம் அருள் பாலித்து, அதுதான் அதுவும் ஒரு சிஷ்ட பரிபாலனம் தான். அதனால இது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சிக்னிபிகன்ஸ். பிரம்மாவுடைய புத்திரன் இந்த தக்ஷன் மகா புத்திமான், சகல வேத சாஸ்திர பண்டிதன், மகா புத்திமான் மட்டுமல்ல மகா சக்திமான். அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் நடுங்குவா. தன்னிகரற்று விளங்கிய அவனுடைய 16வது மகளா அம்பாள் அவதரித்தாள். சதின்னு பேர் அந்த அவதாரத்துல. தட்சனுக்கு மகனாக பிறந்ததுனாலே தாட்சாயணி. அம்பாள் அந்த பூர்வ ஜென்ம நம்ம அம்பாள் அப்படின்றது தெரியாமையா இருக்கு. ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுன்னு ஈஸ்வரன் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டார். தட்சனுக்கு கொஞ்சம் பெரிய இடமா பார்க்கலாமே, இவர் என்ன மாப்பிள்ளை இவர் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. சும்மா ஜடா தாடியா ஒரு கோவனாண்டியா பிச்சை எடுத்துண்டு நம்ம மரியாதை என்ன மதிப்பு என்ன, ஊர்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கணும். மகா கோபம் அவனுக்கு. அந்த ஹானர் கில்லிங் தான் பண்ணல, அவன் பண்ணான். கடைசியில் அதையும் தான் பண்ணான். அவன் தான் தூண்டுகோலா இருந்தான். நீ என் பொண்ணே இல்லைன்ட்டான். திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த அளவு அந்த அதிகாரம், பதவி, பணம் அப்படி ஒரு மனிதனை ஆட்டுவிக்கின்ற. சொந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, ஏதோ போட்டுமேன்னு விட வேண்டியதுதானே. இந்த காலத்திலேயே நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஏதோ பிராமின்ஸாவது கொஞ்சம் விட்டு கொடுக்குறா, பட் மற்ற ஜாதியிலாம் இன்னும் தீவிரமா தான் இருக்கா. நீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரின்னு போய் பாருங்க. இந்த பக்கம் சில ஊர்லாம் சொல்லலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. பொதுவா அப்படிதான் இருக்கு. அந்த தெற்க பக்கம்லாம் போனா அப்படித்தான் இருக்கு. அண்டு குடும்ப கட்டுப்பாடு கட்டுக்கோப்பா இருக்கிறதுன்றது ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நல்லது, சில விஷயங்கள்ல ஒரு இப்போ படிப்பு வருது, ஊரை விட்டு வெளியில போற, 4 பேரோட பழகுற, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா எல்லாருக்கும் நல்லது. தட்சன் விட்டு கொடுக்கல. அம்பாளும் பிறந்தாத்துக்கு போறதையே ஸ்டாப் பண்ணிட்டான். போனா அவமரியாதை, என்னத்துக்கு போவாங்க. இந்த தட்சனுக்கோ ஈஸ்வரன் நினைக்கும் போதெல்லாம் அந்த பிக்ஷாண்டி கோலம் தான் ஞாபகம் வருது. பொண்ணு மேல வெறுப்பு இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு வாட்டி இவனும் தட்சனுடைய புதல்வன் தான். பிரம்மாவுடைய மற்ற புதல்வர்கள் யாகத்தை நடத்தும் போது தட்சன் போனான். அப்ப பிரம்மாவும் ஈஸ்வரனும் தவிர மற்றவ எல்லாரும் எழுதுனா மரியாதை. இவன் பிரம்மா எழுந்திருக்கலன்னா இவன் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா தனக்கு அப்பா, இவன் தான் மரியாதை பண்ணான், இவன் போய் மரியாதை பண்ணான்.
ஆனா தனக்கு வயசுல சின்னவரு, சாதாரண ரோட்ல போற ஒரு ஆண்டி, இந்த இவன் எழுந்து நிக்கிற பாத்தியான்னு ஈஸ்வரன் மேல கோபம். அதுல அந்த சமயத்திலேயே ஈஸ்வரனை பாகவதத்துல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. ரொம்பவும் இன்சல்ட் பண்ணி பேசுறான் ஈஸ்வரன். அவரு ஒரு வார்த்தை திருப்பி பேசல. அத்தனையும் அங்கேயே நின்றார். வரவே இல்லை. அவன் திட்டி முடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டார். ஒண்ணும் ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டார். சில பெரிய மனிதர்கள்லாம் அப்படி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். சிறியோர் செய்யும் சிறுபிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனேன்னு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவருக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசும்போது அந்த இடத்த விட்டு உடனே போயிடலான்னு போக மாட்டான். கேட்டுப்பா அதெல்லாம். அது ஏதோ பூர்வ ஜென்மத்துல உன்ன பாவம் இப்ப கழியுது. அது திருப்பியும் அவ பதில் சொல்ல மாட்டான். அப்படிலாம் பெரிய மனுஷால் நான் பார்த்திருக்கேன். அப்படி பதில் சொல்லாம திரும்பி வந்ததுனால 1 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ கோச்சுண்டவா அப்படி திட்டுனவா தெரியாம பண்ணிட்டு அந்த அவளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். இவா மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை திருப்பி பேசியிருந்தா அதான் நின்னு இருக்கும். ஒரு வார்த்தையும் திரும்பி சொல்லாம போயிட்டதுனால அவ்வளோ ஒரு அது ஒர்க் பண்ணித்தாவா மனசுல. இப்போ இவ்வளோ கோச்சுட்டு எவ்வளோ பெருந்தன்மையா போயிட்டா பாவம். ஆனால் சில பேருக்கு இட் டசன்ட் மேக் அன் இம்பாக்ட். அதுவும் இருக்கு. தே கன்டினியூ டு அப்யூஸ். இப்ப ஈஸ்வரனுக்கு வந்து கைலாசம் திருப்பி வரும்போது அவருக்கு எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. இந்த தக்ஷன் சொன்ன வார்த்தைகள்லாம் மனசு தானே. என்ன சொல்றாருன்னு ஆசைப்படுமாம். கிளி மாதிரி ஒரு பொண்ணை பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். என் மகனா நினைச்சேன். மாப்பிள்ளையா நினைச்சல, என் பிள்ளையா நினைச்சேன். இப்ப ஏதோ குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய மகளுடைய வாழ்க்கை. எவ்வளவு உயர்ந்த ஒரு சபைக்கு நம்ம போறோம். அங்கேயாவது குச்சத்துக்கு குச்சமாவது ஒரு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவானாமா. இது என்னன்னு புரியல. என்ன மனப்பான்மைன்னே புரியல. இந்த ஆண்டிக்கோலம் வந்து என்ன அவ்வளவு இதுவா வசதியானதா? பட் அந்த ஆண்டிக்கோலம் வந்துதான் வசதியானதுதான் போல் இருக்கு. ஏன்னா பிரமணாவதாரத்திலையும் அவரு கௌபியதாரியார் தான் நம்ம கூட வாழ்ந்தார் பகவான். அது ஈஸ்வரத்துவம் அப்படியே தொடர்ந்து சாம்பலை பூசிக்கிறது, கபாலத்தை ஏந்திட்டு சுடுகாட்டுல போய் நடனம் ஆடுறது, கூட ஆடுறவன் பேய் கூட்டங்கள் எல்லாம் நடனம் வேணா அவ கூட போய் ஆடுறது, தலையை விரிச்சு போட்டுட்டு என்ன இது? என்னுடைய கௌரவத்தையும் என் ரெஸ்பெக்ட் என்னுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் எவ்வளோ நாசம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் இவன். இந்த முட்டாள் எனக்கு மருமகனாக இருப்பதற்கு சிறிது கூட தகுதியற்றவன். என் போராத காலம் எங்க அப்பா தந்தை சொல்லை தட்டக்கூடாதுன்னு அதனால புத்தி கெட்டு போய் நான் இவனுக்கு என் பொண்ணை கொடுத்தேன். இன்னொரு ஒரு பழக்கம் உண்டு. யார் யாகம் பண்ணாலும் அந்த ஹவிஸ், அதாவது நம்ம நெருப்புல அக்னி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதை அவர் ஹவிஸா மாத்தி அதற்குரிய தேவதைக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரு. அப்ப அதுல ஒரு பகுதி கம்பல்சரியா ஈஸ்வரனுக்கு போகணும். அது விதி, தல்லெழுத்து, யாகத்தினுடைய ரூல். தக்ஷனுக்கு எவ்வளவு ஒரு சாய்கால் இருந்ததுன்னா, இனிமே யாரும் இந்த அவிஷம் அந்த ஒரு பகுதி இந்த ஈஸ்வரனுக்கு கொடுக்கறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் யாகத்தை பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் அப்ப ரிஷிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அவனும் அதுக்கு கட்டுப்படும்படியா அப்படி அவனுடைய செல்வாக்கு அப்படி இருந்தது. ஆனா ஈஸ்வரன் வந்து அவர் எப்படி இருக்காரு?
மானாபிமானம் விட்டவர் ஈஸ்வரன். இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துப்பாரு. எடுத்துட்டு இது அவமானமோ இதையோ இதெல்லாம் அவருக்கு அவமானமும் ஒண்ணுதான், மரியாதையும் ஒண்ணுதான், மானமும் ஒண்ணுதான், மரியாதையும் ஒண்ணுதான், அவமானமும் ஒண்ணுதான். அதெல்லாம் அவர் பெருசு பண்ணல. இப்போ தக்ஷன் வந்து பிரகஸ்பதி சவம்னு ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு யாகத்தை ஆரம்பிச்சான். அந்த யாகத்தை பத்தி அது பாகவதத்துல டிஸ்கிரைப் பண்ற கிராண்ட் அஃபேர். அதுக்கு யாகத்தை கண்டக்ட் பண்றதுக்கு வர்றவாளுக்கு சாப்பாடு, அந்த இது உக்ரான இது, இந்த பக்கம் வேள்வி சாலை, ஸ்டோர் ரூமு, இதான் உக்ரான சாலைனா ஸ்டோர் ரூமு, அதுக்கு ஏற்பாடுகள் ரொம்ப கிராண்டா நடக்குது. இப்போ 18 லோகத்துல இருக்கிறவாளும் விமானங்கள்ல போய் அந்த இடத்த போய் சேர்றான். அவள்லாம் தங்கறதுக்கு இடம், ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இடம், இப்படியெல்லாம் ரொம்ப கிராண்டா. தீபாவளி வந்தா புத்தாடை உடுத்துற மாதிரி இந்த யாகத்துக்கு புத்தாடை அணிந்து நல்ல ஆபரணங்களை அணிந்து கொண்டு எல்லாம் அந்த விமானங்கள்ல அவ பாட்டு போயிட்டே இருக்கா. இங்க தாட்சாயினிக்கு பார்க்க பார்க்க இப்போ அவள்லாம் பேசிட்டு போறா. தக்ஷன் இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எல்லாம் கேட்க கேட்க அம்பாளுக்கு ஐயோ நம்மளும் போய் நம்ம அப்பா இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நீங்க ஈஸ்வரனையை கூப்பிட்டா நீங்களும் வாங்கன்றான். அவன் தனியா போறான். என்ன இருந்தாலும் ஆத்துக்கார வந்தா தானே மரியாதை போற இடத்துல. என்னதான் நம்ம ஆத்துக்கார வீட்டுல கொஞ்சம் ஸ்லைட்டிங்கா பேசினா கூட அது உரிமை இல்லை. வெளில போகும்போது ஆட்சின்னு போனா தானே மரியாதை. அப்படி நீங்களும் வாங்க, பாருங்க உங்க மாமா எவ்வளவு பெருசா பண்றாரு பாருங்க, எல்லாருக்கும் வாரி வாரி வழங்க, எவ்வளவு பரிசுகள்லாம் கொடுக்குற. ஏன் அதுலயும் என்ன 16 பேர் நாங்க சிஸ்டர்ஸ் இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் பெருசா பண்ணுவாரு. சும்மா யாகத்துக்கு கலந்துக்கு ஒரு வேலைக்கே அவ்வளவு பண்றாருன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளவு பண்ணுவார். நம்மளுக்கும் கொடுப்பாரு. வாங்க போலாம், எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அப்படி இன்விடேஷன் வரலன்னா ராத்துக்காக நான் பார்த்து போறதுக்கும் அப்பா அதுக்கு போக கொஞ்ச நாள் இருக்கும். திருப்பி தன்னுடைய கணவர் வீட்டுக்குன்னா தம் வீடு தானே, அதுக்கு யாராவது இன்விடேஷன் போனோமான்னா. ஆசிரியர் வீட்டுக்கு போறதுக்கு ஃபோன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த காலம் அப்படி ஆயிடுது. ஆனா எனக்கு அப்படித்தான் இருந்தது. எங்க சார் HV சார் அதுக்கு போறதுக்கு நான் வந்து ஃபோனே பண்ண வேண்டாம். நான் போய் நிப்பேன். அவரும் வாங்க வாங்க வாங்கன்னு வாயார மனமார அப்படியே ஆசையா அவர் கூப்பிடுற விதமே நம்ம மனசெல்லாம் பூரிச்சுப்போம். வாங்க வாங்க வாங்கன்னு அந்த வார்த்தை சொல்றதே அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கும் மனசுல. அவர் முகத்துல அதோட என்னோட அவராகவும் பார்த்தா சந்தோஷப்படுவேன். திடீர்னு ஏதாவது அன்னைக்கு நியூஸ்ல ஏதோ ரேடியோ கேட்பாரு அவர். அதை வச்சு நான் அதெல்லாம் பத்தி கிட்டுக்கிட்டுன்னு உடனே கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம பேச ஆரம்பிச்சிருவேன். இப்படி ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் ஒன்றும் அழைப்பிதழ்கள்லாம் வேண்டியதில்லை. அப்புறம் எனக்கு கேட்கவும் மாட்டார். ஸ்ரீராமுக்கு கொண்டு வா, நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்களா, என்ன இது பண்ண, நான் சாப்பிட்டு தான் வந்திருப்பேன் ஆத்துல, ஏதாவது சாப்பிடாமையே போவோம். பட் சார் கொடுக்கறது பிரசாதம். அது அவருக்கு 2 இட்லி கொடு, அவருக்கு ஹார்லிக்ஸ் கொடு, ஏன்னா காஃபி டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும். இப்படி ஆசிரியர் வீட்டுக்கு போறதுக்கு சம்பாத்துக்கு போற மாதிரி அது. அப்படி அததான் இவர் இந்த பாகவதத்துல இந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே கணவர் வீட்டுக்கும் இதை நான் பாகவத்துல இருந்து ரெஃபர் பண்ணி தான் இதை பண்ணேன். ஏன்னா முருகனார் விஷயம் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும்னு இப்படி பண்ணதுதான் இது. ஆசிரியர் வீட்டுக்கும் பெற்றோர் வீட்டுக்கும் போவதற்கு அழைப்பு வேண்டுமான்னு, அதுக்கெல்லாம் இன்விடேஷன் வேணுமான்னு பாருங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. முன்ன பிற தெரியாதவா கூட எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருக்கா பாருங்க, வாங்க நம்மளும் போகலாம். ஈஸ்வரன் சிரிச்சுட்டார். அதுல சொல்றது பாகவதத்தை சொல்றதுக்கு சன்னமான குரல், மெதுவான வாய்ஸ் சொல்றாரு. மிருது பாஷையா இருந்திருக்காரு ஈஸ்வரன். அதாவது நார்மல் வாய்ஸ்ல பேசினா
கவனிச்சு கேட்பாளோ மாட்டாளோ அதுல ஒரு டெக்னிக் அது. கொஞ்சம் வாய்ஸ் குறைச்சாக்கா கீனா கேட்போம். இவருக்கும் த்ரோட்டை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். பேரும் இவர் ரொம்ப மிருது பாஷி. மிருதங்கம்னு ஏன் பேரு? மிருதுவா வாசிக்கும். போட்டு அடி அடின்னு அடிக்கூடாது. மிருதங்க வித்வான் சொன்னாரு, அவர் பேர் இப்ப டக்குன்னு திங்க் இட் இஸ் வேலூர் ராமபத்ரனும் பாலக்காடு ரவி. மிருதுவா இருக்கணும், மிருதுவா வாசிக்கும். அப்படி மிருதுவா பேசணும். ஈஸ்வரன் மிருது பாஷி. பகவானுக்கு அக்ஷர லட்சம் பொறுமை இது. பகவான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி யாரும் பார்த்ததே இல்லைன்னு கோச்சுண்டா கூட வாய்ஸ் ரேஸ் பண்றது கிடையாது. அப்படி ஒரு மிருது பாஷைன்னா அவரை மாதிரி பார்க்க முடியாது. அதெல்லாம் அந்த ஈஸ்வரத்துவம் அப்படியே அவருக்கு வந்துடுது. வேற எங்க போகும்? சொல்ற பிறந்த வீட்டுக்கும் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்மளா போறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அதே சுற்றத்தவர்கள் பணத்தாலேயும் படிப்பாலேயும் தவத்தாலேயும் குலத்தாலேயும் அழகாலேயும் நான் தான் கிரேட்டுன்னு ஒரு ஆணவப்பட்டு செருக்கோடு இருந்தார். அப்படி ஒரு கண்மூடித்தனமா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதவர்கள் அவ வீட்டுக்கு போறதுல என்ன பிரயோஜனம்? நீ தட்சம் மகளாக இருந்தாலும் கூட நீ என்னுடைய மனைவி என்ற ஒரே காரணத்தினாலே அவமதிக்கப்படுவாய். மதியாதார் வாசம் மிதியாதேன்னு சொன்னான். நீயா போய் என் துன்பத்தை தேடிக்கிற? இந்த ஆசையை விட்டுடு. ஆனா பராசக்திக்கு மனசு கேட்கல. அப்பா கிட்ட போனோம், மாறி மாறி இப்போ ஆத்துக்கார் பேச்சு கேட்கறதா இல்ல இவர் அப்பா கிட்ட போய் நிக்கிறதா? சரி போலாம் அப்படின்னு நந்திகேஸ்வரை கூப்பிட்டு துணைக்கி கூட எல்லாரையும் அழைச்சிட்டு தட்ச யஜ்யத்துக்கு போய் சேருகிறார். அப்போ ஈஸ்வரன் நினைச்சேன்றாலும் தட்சம் பொண்ணாச்சு. அப்புறம் ஒரு கோச்சிக்கல. அவன் பிடிவாதம், அப்பா பிடிவாதம் பொண்ணுக்கு மட்டும் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டார். அவருக்கு தெரியறது இவ கஷ்டப்பட போற, நீ துன்பப்பட போகிறா எல்லாம் சொல்லிதான் அவரு அனுப்புற. அவருக்கு தெரியறது. இருந்தாலும் அதுதான் விதின்றது. விதிய அவர் தடுக்கல. இப்படித்தான் இந்த ஈஸ்வரர் தான் பகவான்கிட்ட இருந்தது. அடியவர்களுடைய முன்வினை பயன்களால் அவர் கஷ்டப்படும் போது அந்த வினைகளை ஒரேடியா அழிக்கிறது இல்லை, அதை தாங்குவதற்குரிய ஒரு சக்தியை கொடுக்கிறார். ஒரு அடியவர் சொன்னார், நான் அழிந்தே போனேன்னு நினைச்சேன் பிசினஸ்ல, எத்த தொட்டாலும் நஷ்டம். பிறகு 10-12 வருஷம் பிசினஸ் பண்ண அப்புறம் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் த ஹோல் திங் அகெயின், பிரிக் பை பிரிக் ஐ ஹாவ் டு ரீபில்ட் மை ஃபியூச்சர். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. சொல்ல முடியாத கஷ்டம். அந்த 4 வருஷம் பொறுத்து 5வது வருஷத்துல மறுபடியும் பழைய மாதிரி பிசினஸ் நல்லா பண்ணி சௌகரியமா இருக்கும்படியான நேரத்துல எவ்வளவு வாட்டி பகவான்கிட்ட நம்ம இப்படி என்ன கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சண்டை போட்டிருக்கோம். நீ இருக்கியா இல்லையா அப்படிலாம் கேட்டிருக்கோம். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்பொழுது அவர் பக்கத்துல இருந்து காப்பாத்துனதுனால தானே நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். இல்லைன்னா இப்ப நீ நல்லா இருக்க மாட்டோமே. அவர் இல்லைன்னா நம்மளே இருக்க மாட்டோமே. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோன்றது காரணம் அவர் கூட இருந்து நம்மளை காப்பாத்தினது தானே. நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை தாங்கும்படியான சக்தியை கொடுத்து அந்த துன்பத்திலேயே மனது போய் கரைந்து விடாதபடி அந்த துன்பத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன பண்ணா இது சரியாகும்னு திங்க் பண்ணவே விடாது. அந்த துன்பம் அந்த மாதிரி திங்க் பண்ண விடாத அந்த பெரிய துன்பத்தை கொஞ்சம் சமனப்படுத்தி
நமக்கு திங்க் பண்ண வச்சு அந்த பிரிக் பை பிரிக் நான் மறுபடியும் பில்ட் பண்ணேன்னா அதுக்கு சகாயம் பண்ணது பகவான் தானே. இதெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது அழுதுட்டேன். நான் நினைச்சேன் இந்த டே டு டே ஆக்டிவிட்டியில வச்சு நம்ம பகவானை பார்க்க கூடாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், இப்போ ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா அது பகவானால தானே அப்படின்னு he was moved. அப்படி பகவான் சக்தியை கொடுப்பார் தாங்கிறதுக்கு. He will see to it you work out that prarabdha so that you are taken to Atmaloka, so that there is no retracing, even if you want to, because you will not be there. Your ego will not be there. இப்படி பகவான் அருணாச்சலேஸ்வரருடைய அருள் விளையாட்டுல குறுக்கிடுவது என்பது வர்ச்சுவலி நில். அவர் குறுக்கிட்டதே கிடையாது. ஒத்தர் 2 பேர் விஷயத்துல பண்ணியிருக்கார். அம்மாவுக்கு பண்ணியிருக்காரு. மோட்சத்தை கொடுத்துருப்பான்னு வேண்டி பிடிவாதம் முடிச்சு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. பட் தனக்கு எதுவும் பண்ணிட்டாரா தெரியல. அடியவர்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அது மாதிரிலாம். அதாவது சக்தியை கொடுத்து தாங்க வச்சு காப்பாற்றி விடுறது ஒண்ணு. சில பேருக்கு டைரக்டாவும் பண்ணாம இல்லை. இப்படி ஈஸ்வரன் தடுத்திருக்கலாம் பார்வதி தேவிய. ஒரு காலத்துல சின்ன வயசுல அப்படியே புக்கு மாதிரி படிச்சுன்னு போனப்போ ஈஸ்வரன் தப்பு பண்ணிட்டாரு. அவருக்குதான் நல்லா தெரியறது. தக்ஷன் தான் இதுவா இருக்கான், காப்பாற்ற வேணாமா, ஒய்ஃபை கூட காப்பாத்தலைன்னா இவர் என்ன ஹஸ்பண்ட், இப்படி எல்லாம் ஒரு காலம் திங்க் பண்ண காலம் உண்டு. ஆனால் அம்பாள் ஒரு அவதாரம் எடுத்திருக்கா. அந்த அவதாரத்துக்குரிய முன்வினை பயன்கள் இருக்கு. அவன் தட்சனுடைய வினைகள் நம்ம அப்பா பண்ணது நம்மளுக்கு கொஞ்சம் கண்டிப்பா அப்பா அம்மா பண்ணது பசங்களுக்கு சேரும். நல்லது பண்ணாலும் வரும், கெட்டது பண்ணாலும் வரும். அவன் தட்சம் பண்ணி வச்ச அந்த தீய விளைவுகளுக்கு சதி அம்பாள் பலியானாள். அதனாலதான் நம்ம நல்ல காரியங்களை நிறைய பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு மட்டும் அது நன்மை இல்லை, நம்ம பசங்களுக்கும் அது நன்மையை விளைவிக்கும்ன்றது இது புராணங்கள்லாம் படிக்கும்போது தெரியறது. சதி யாகசாலைய அணுகி அங்க போற, ஆனா எல்லாரும் அங்க மூஞ்சி திருப்பிக்கிறார். தட்சனுக்கு பயப்படுபவர்கள் எல்லாம் அதுவே ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். ஆனா சிஸ்டர்ஸும் அம்மாவை மட்டும் ஓடி வந்து பேசினா. தட்சன் திரும்பி கூட பார்க்கல. யாகத்துல ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவிஸ்வ கொடுக்கப்பட வேண்டிய பங்கு கொடுக்கப்படவில்லை. அது பார்த்து சீறினது. அவ்வளோ கோபம் வந்தது. ஒரு அது காலங்காலமா இருந்துட்டு இருக்கிறது, நீ எப்படி மாத்தலாம்? நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மேன்மை பொருந்திய ஈஸ்வரனிடத்துல பகைவை பாராட்டுகின்றது, வெறுப்பை பாராட்டும். அப்பா ஒன்னை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு முட்டாள்தனமா. ஆருயிர் மாட்டு இன்ப அருளாற்றல் ஒன்றே தன் காரியமா கொண்ட அக்கண்ணுதலோனை எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு ஒன்றையே செலுத்துவது, ஒன்றையே தன்னுடைய இயல்பாக கொண்ட புத்தர் மேல நீங்க இப்படி ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிறீங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஈஸ்வரனுடைய அருளினாலே அன்பினால்தான் நீங்க உருப்படுவீர்கள். இல்லைன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. நீங்க உருப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது ஈஸ்வரனுடைய அன்பினால்தான் அது நடக்க போறது. கடைசியில அதான் நடந்தது. ஆட்டுத்தலையை வச்சு அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்ணார். அவர் இப்படி மனம் ரொம்ப வெறுத்து போச்சு அம்பாடு. இப்படி இவருக்கு போய் நம்ம பொண்ணா பிறந்தோமே, இவரை போய் தந்தையாக நாம் பெற்றோமே, இந்த உடலை நான் துறந்தே தீருவேன் அப்படின்னு
ஆச்சமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த பிராண தியாகம் பண்றதுன்றத சங்கல்பம் பண்ணிட்டான். அப்ப அந்த யோக சக்தியினாலே திடீரென்று தீ பற்றியது. அவரை பத்தி சுத்தி நெருப்பு சூழ்ந்தது. அண்டாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தையும் உருவாக்கி அந்த தன்னிகரில்லா தலைவியாக அரசோற்று இருந்த என் தாய் உமாதேவி தட்சனுக்கு மகனாக பிறந்த இந்த அவதாரம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ அம்பாளுக்கு துணையா பாதுகாப்பா வந்த சிவகணங்கள் இந்த யாகத்து தட்சண பதம் பண்றதுக்கு போறா யாகத்தை இந்த கோபத்தினால. ஆனா பிருகு மகரிஷி அவர் தான் இந்த யாகத்தை நடத்திட்டு இருக்கவரு. அவர் தன்னுடைய மந்திர சக்தியினாலே வேள்வீட்டியிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை தோற்றுவித்து இந்த சிவகணங்களை எல்லாம் துரத்தி விட்டுறாரு. இதெல்லாம் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் நாரத மகரிஷிகிட்டையும் சொல்லி வைக்கிறாரு, நீங்க என்ன நடக்குது எனக்கு சொல்லுன்னு. அவருன்னு சொல்றாரு. ஒரு ஈஸ்வரனே கொஞ்சம் கோபக்காரர் தான். மனைவியை இழந்து விட்டோம்ன்ற ஒன்று அந்த கோபம் அளவு கடந்து போச்சு, கட்டுக்கடக்காம போச்சு. தலைமுறை தலைமையில பூமியில ஓங்கி அடி, அதான் நீழ்முடி தானே அடிச்சா. அங்க அவரை போலவே 3 கண்களோடு ஜடாதாரியா சிவாம்சமா 1000 கைகளோடு மண்டை ஓட்டு மாலை கோரை பற்கள் தூக்கிய சூலாயுதம் இப்படி வானளாவி உயர்ந்த தேகம் இப்படி ஒரு வீரபத்ர சுவாமி தோன்றினார். பிரபோ கட்டளையிடுங்கள், இப்பொழுதே உமக்கு துணையாக சிவகணங்களை அழைத்துக் கொண்டு செல்வி, அந்த தட்சணையும் அவனையும் அந்த வேள்வியையும் அழிப்பீர் என்றார். அவரும் போறார். சர்வநாசம். அந்த யாகசாலையெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. தூள் தூளா பண்ணா ஸ்டோர் அந்த உக்ரான சாலை அழிக்கப்பட்டது. பிருகு மகரிஷியை கட்டினா இந்த வீரபத்திர ஒரு மீசையை ஒண்ணு பிச்சு எடுத்தாலும் எவ்வளவு வலிச்சிருக்கும் நீங்க நினைச்சு பார்க்கலாம். பிறகு தட்சனுடைய தலைய அறுத்தார். அந்த தலையை அறுக்கிறது மட்டும் இல்ல, தலையை அறுத்து அந்த அக்னிக்கு பேரே யாகத்துக்கு வளர்க்கப்பட்ட அக்னி தட்சிணாக்னின்னு பேர் வச்சாங்க. அவன் பேர்ல தான் இருந்தது அந்த அக்னி. அந்த தட்சிணாக்னி தட்சனுடைய தலையை போட்டார், எரிந்தது. அதுல அந்த யாகத்துல பங்கு பெற்ற எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டனர். சூரியனுக்கு பல்லு போச்சு, வாணிக்கு மூக்கு போச்சு. தண்டிக்கப்படாத தேவரே இல்லை. இந்திரன் வந்து ஒரு குயிலாக பறந்து தப்பிச்சுக்கிற வழியை பார்த்தா. பகனுடைய கண்கள் பறிக்கப்பட்டன. இவருடைய பற்கள், சூரிய பகவானுடைய பற்கள் நெரிக்கப்பட்டன. பிரம்மா மீது அடிச்ச அடியில அவர் மூர்ச்சித்து விழுந்தார். சந்திரனுடைய முகம் நெரிக்கப்பட்டது. இப்படி ஒரு நினைத்துக்கூட அன்டோல்டு மிசரிஸ் காஸ்ட், நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சர்வநாசம். அப்படி இறுதியில யாகசாலைக்கு போராத்துக்கு தீய வச்சுட்டு எல்லாரும் ஈஸ்வரத்துல வந்து விஷயத்தை சொன்னார்கள். இந்த தேவர்கள்லாம் ஈஸ்வரனுக்கு எகெயின்ஸ்டா போனா, அப்போ ஈஸ்வரனை ஏதோ சாதாரணமாக அவர்கள் நினைத்தார். ஈஸ்வரனா ஏதோ ஆண்டி, அவரும் கருணையே சொல்வமாக இருக்கிறதுனால அவரை பத்தி தெரியல. ஆனா கோவக்காரன்னு தெரியும். இல்லைன்னாக்க ருத்ரத்தை நம்ம மன்யுவே நமக, உங்களுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்ன்ற வார்த்தை ஏன் வருது வேதத்துல? தெரிஞ்சிருக்கு, மறந்து போறது. இதை ஞாபகப்படுத்தினார் ஈஸ்வரன். சிவபெருமானுக்கு
எகெயின்ஸ்டா போனா எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வரும்ன்றதை அவர்கள் அனுபவித்தார்கள். பிரம்மா கிட்ட போய் வேண்டிண்டார். பிரம்மா நம்ம எல்லாம் போய் ஈஸ்வரனையே வேண்டிக்கிறான்னு அவரை அழைச்சின்னு போனான். ஈஸ்வரனை போய் நேரா பார்க்கறதுக்கே பயம். அப்படி பயந்து போனார். பிரம்மாவை துணைக்கு அழைச்சின்னு போனான். ஈஸ்வரன் சொன்னாரா, அவருக்கு 1000 சொன்னாலும் இவர்கள் எல்லாம் தம்முடைய குழந்தைகள் தானே. அதுதான் ஒரு ராஜா எப்பவுமே திங்க் பண்ணும். இந்த குடிமக்கள் நம்முடைய குழந்தைகள். நம்ம தான் மதுவிலக்கு சீரியஸா கொண்டு வரணும். போதைப் பொருளெல்லாம் நம்ம தான் கடுமையா பேன் பண்ணணும். உள்ள ஊருக்குள்ளேயே விடக்கூடாது. ராஜாஜி 29 வயசுல ஒரு மகனை பறி கொடுத்தார். அப்பா அவர் ஆடி போல தாங்கிட்டார். ஆனா இந்த திமுக ஆட்சியில மது விலக்கு எடுக்க போறேன்னப்போ ஆடி போயிட்டார்ப்பா. கொற்ற மழையில அன்றைய முதலமைச்சர் வீட்டுக்கு போய் ஆக்சுவலி கேட்டுட்டார், மது விலக்க மட்டும் எடுக்காது. ஏன்னா 1932ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மது விலக்கை கொண்டு வந்து ஒரு தலைமுறையே மதுவிலிருந்து மீட்டு, அப்புறம் வர தலைமுறைகளை எல்லாம் மதுவை கண்ட காமிக்காம அந்த 67, 68, 69 அந்த 69க்கு அப்புறம் அந்த 70ல தான் நினைக்கிறேன் அது நீக்கப்பட்டது. அது வரைக்கும் 30ல இருந்து 70 வரைக்கும் 40 வருடங்களுக்கு தமிழகத்துக்கு இப்படி மதுன்ற ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? உன்னை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்றது. அதை பண்ணார் ராஜாஜி. பண்ணி ஹி மேட் இட் லிக்கர் ஃப்ரீ தமிழ்நாட்டு. என்டையர் இந்தியால காந்தி பிறந்த குஜராத்லயும் தமிழ்நாட்டிலையும் தான் மது இல்லைன்ற. இன்னைக்கும் குஜராத்ல மது கிடையாது. நாங்க பஞ்ச துவாரகா பார்க்கும்போது 2 ராஜஸ்தான் இருக்கு, 3 குஜராத்ல இருக்கு. அந்த குஜராத் பார்டர் விட்டு அப்படி போன உடனே லிக்கர் ஷாப் எல்லாம் வரிசையா பார்க்கலாம். குஜராத்ல திருப்பி உள்ள வரும்போது டோட்டலா இல்லாத ஒரு நிலையை பார்க்கலாம். நமது பிரஜைகள், நம்முடைய குழந்தைகள், நம்ம தான் அவளை கரெக்டா கைட் பண்ணணும். அவளுக்கு எது நல்லது கெட்டது தெரியாது. இததான் ஈஸ்வரன் பாகவதத்துல அப்படி எக்ஸாக்டா அவர் ஈஸ்வரன் சொல்றதை பார்த்து அவர் சாட்சாத் என்ன மாதிரி ஒரு ராஜா நம்மளுக்கு கிடைச்சிருக்க, எப்படிப்பட்ட ஒரு பகவான் ரூபத்துல எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சொல்றார், மூடர்கள் செய்த செயலை குறித்து எனக்கு வருத்தம் இல்லை. எனக்கு அது வருத்தம் இல்லை என்ற யூ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி that I am upset and I am really angry with them. அப்படிலாம் கிடையாது. புத்தி இல்லை, தப்பு பண்றான், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவன் சரி பண்ணணும். அவர்களுக்கு நல்ல புத்தி வரணுன்றதுக்காகத்தான் இந்த தண்டனை கொடுத்தேன். தட்சன் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. அவனுக்கு ஆட்டுத்தலை இருக்கட்டும், அவனுக்கு சிவ சாயுஜ்ய ஆன்ம பதவி கிடைக்கட்டும், அருள் பாலிக்கிறது. இந்த தேகாபிமானத்தினால அவனுக்கு மீண்டும் அவன் ரொம்ப அழகன். அந்த அழகினால மறுபடியும் அந்த அகந்தை அவனுக்குள்ள நுழைஞ்சிட போறதேன்ற ஒரு கன்சர்ன்னாலதான் ஆட்டுத்தலையை வச்சார். சொதர் இந்த நப்பாசியே இருக்கக்கூடாதா அகந்தை மேல. அவன் ஆன்மபதத்திலிருந்து மீண்டும் நழுவாமல் அந்த பிரமாதம் என்கின்ற தவறை செய்யாமல் இருப்பதற்கு இந்த ஆட்டுத்தலை உதவும். மற்ற தேவர்கள் எல்லோரும் அவர்கள் இழந்த உறுப்புகளை பெறட்டும். தட்சன் உயிர்த்தெழுந்தான். ஈஸ்வரனை மனமாற வாயார துதித்தான். சிவபெருமானே அவரே வந்து வேள்வியை நடத்தி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டான், பிரார்த்தித்தான். மறுபடியும் வேள்வி மீண்டும் தொடங்கப்பட்டது. சிவபெருமானும் அனைத்து தேவர்களும் எல்லாரும் கலந்துட்டார். அப்போது மகாவிஷ்ணு வந்து கலந்து கொண்டார். அங்க அவர் கலந்து கொண்டார்ன்றதை விட பாகவதத்துல என்ன இருக்கு, ஸ்ரீஹரி அங்கு வந்தார், அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா அப்படி. அப்ப என்ன நான் தான் நினைச்சிருந்தேன், அப்போ முன்னாடி பண்ண தக்ஷ யஜ்யத்துல அந்த மகாவிஷ்ணு இல்லை, வரல. அவர் எங்க ஈஸ்வரனுக்கு மரியாதை இல்லையோ நம்ம போகக்கூடாதுன்னு இருந்தார் பண்றோம்.
ஆனா அவர் இருந்தது அவருக்கும் ஏதாவது ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும். அவர் தண்டிக்கப்பட்டதாவும் செய்தி இல்லை. ஆனா கடைசியில யாகம் தொடங்கப்பட்டது. அந்த பாகவதத்துல அந்த ஸ்ரீஹரின் எம்பெருமான் மகாவிஷ்ணுன்னு சொல்றது இல்லை. அதுல நிறைய இடத்துல ஸ்ரீஹரின்னு தான் சொல்றேன். ஸ்ரீஹரி அதே அதே வார்த்தையை நான் இங்க போட்டேன். ஸ்ரீஹரியும் வந்து கலந்து கொண்டார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா. வேள்வியும் ரொம்ப விமரிசையா அமோகமா நடந்தது. இந்த சதி எனப்பட்டவள் தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயினி மறுபடியும் அந்த அம்பாள் ஹிமாச்சலனுக்கு மகளாக பிறந்து மறுபடியும் கடும் தபஸ் பண்ணி ஈஸ்வரனை கணவனாக அடைந்தார். அப்போ அவளுக்கு ஹிமாச்சல புத்திரி, ஹைமவதி இப்படிதான் அவளுக்கு பேரு. இந்த தக்ஷன் எப்படி மாப்பிள்ளைய கரிச்சு கொட்டினானோ அப்படி கொட்டாம இந்த ஹிமாச்சலம் எங்க மாப்பிள்ளை வந்து எங்க ஜாதி தானே ரொம்ப பெருமையா சொல்லிட்டாராம். ஏன்னா அவரு அருணாச்சலம், எங்க மாப்பிள்ளையும் மலை, இவரும் மாமனாரும் மலை, எங்க ஜாதியில தான் நான் மாப்பிள்ளை எடுத்திருக்கேன் அப்படின்னு. எங்க மாப்பிள்ளை மாதிரி வருமா? 1000 மலை இருக்கலாம் உலகத்துல, எங்க அருணாச்சலம் மாதிரி வருமா அப்படின்னு தன்னுடைய மாப்பிள்ளையை பத்தி அப்பி ஒரு பக்கம் தக்ஷத்துக்கு எவ்வளவு அபியூஸ் பண்ணாலும் அந்த அளவு காம்பன்சேட் பண்ணும்படியா ஹிமாச்சலம் நடந்துட்டா. அதையும் அந்த பாகவத்துல தான் பார்க்கிறேன். இதெல்லாம் மை இன்டர்பிரிட்டேஷன்ஸ், பட் ஸ்டில் திஸ் இஸ் தி வே இட் ஹஸ் ஹேப்பன்ட். சந்தேகத்துக்கு கிடக்கு இல்லாமல் என்னுடைய மனக்கண்ல பார்க்கிறேன். தக்ஷன் அபியூஸ் பண்றதையும் ஹிமாச்சலம் பிரைஸ் பண்றதையும். அது எப்பவுமே ஒரு நம்மள கூட உலக வாழ்க்கையில கடுமையா ஒருத்தர் அபியூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், நமக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒரு புகழ், அது ஏதோ இட் இஸ் டியூ. நான் தான் சொல்லுவேன், என்னை அபியூஸ் பண்ணவாட திருப்பி புகழ நேரும்போது அவ கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு என்னத்துக்கு இவ்வளவு எனக்கு தேவையில்லாம புகழ் ஏன் வருது, தேவையில்லாம எதுக்கு ஏதாவது பிரைஸ் பண்றாங்க, காரணம் நீங்க அன்னைக்கு அபியூஸ் பண்ணீங்க பாருங்க, அது காம்பன்சேட்டா இருக்கு. இட்ஸ் ஒன்லி பேலன்சிங் ஆக்ட் தான் இந்த உலகம்ன்றது. நம்ம தான் அதுல இருந்து தள்ளி நிக்கணும். புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இட் ஷுட் நாட் பாதர் அஸ். நமக்குன்னு பகவான் ஒரு காரியத்தை பண்ணுன்ற பிளைண்டா பண்ணிட்டு இருக்கணும், வித்தவுட் வரியிங் அபவுட் அபியூஸ் பிரைஸ். அதெல்லாம் இட் இஸ் கன்சர்ன்ட், இட் கோஸ் டு பகவான் வாட் எவர் இட் இஸ். வி ஆர் நாட் கன்சர்ன். இத முருகனார் பாடுற தக்ஷ யஜ்ஞத்தை தேசிக பதிகத்துல முதலா பகவானுக்கு அந்த பதிகத்தை எழுதி எடுத்துன்னு போறார். அந்த பதிகத்துல இது பாடுறார். முற்பல பேரை முகங்களை தெரித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பறித்து நற்கண்களை அந்தோ பற்பல விதமாய் பல பல புரிந்த பழவினை ஒழித்திட பரிந்தோ சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமணமாதேவே. முற்பல பேர் அந்த காலத்துல தட்சயஜ்ஞத்துல முகங்களை நெறித்தும் மூக்கோடு, வாணிக்கு மூக்கு போச்சுன்னு, கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பறித்து நற்கண்களை அந்த சூரியனுக்கு பது போச்சு. பற்பல விதமாய் பல பட புரிந்த, எவ்வளவு சிம்பிள் முருகநாத்தோடு போய் டஃப்ன்ற எல்லாரும். பற்பல விதமாய் பல பட புரிந்த பழவினை ஒழித்திட பறிந்தோம். அந்த பழ வினைய முழுவதுமாக தீர்த்து கட்டணும், அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு காம்பன்சேட் பண்ணணும். அவ்வளவு பெருசா அவ்வளவு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தோமோ அந்த அளவு பெரிய இன்பத்தை இப்ப வாரி வாரி வழங்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த பேலன்சிங் ஆக்ட் பண்றதுக்காக சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய். இங்க திருவண்ணாமலையில வந்து உக்காந்துட்டீங்களா நீங்க பகவானே ஈஸ்வரனே, அப்போ அப்படி பண்ணீங்களே, இப்ப இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து அதே ஈஸ்வர வந்து உக்காந்துட்டு அப்ப துன்பத்தை தந்தீர்கள், இப்போது அதற்கு சமமாக இன்பத்தை வாரி வாரி வழங்குவதற்காக அந்த சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய். அப்சல்யூட் பிளிஸ், அதை வாரி வாரி அப்படியே செறிந்து
செழித்து செறிந்து அடர்த்தியா அந்த இன்பத்தை கொடுப்பதற்காக இங்க வந்து விட்டீரோ? தேசிக ரமணமா தேவே, தேசிக என்னுடைய குருவே, ரமணமா தேவே என்றெல்லாம் வாழ்த்துகின்றார் பகவானை. இந்த தட்ச யஜ்ஞத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி இதெல்லாம் இவரு திருவம்பானையில பாடுற ஒரு பாட்டு நல்ல பாட்டு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். திருவாச்சகத்தினுடைய அழகுக்கு கேட்கவே வேண்டாம். சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டெச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் மலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழிப்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய் என்ற திருவம்மானையிலே சந்திரனை தேய்த்தாய், தேய்த்தருளி தக்கன் தன் வெள்வியினில் இந்திரனை தோல் நிறுத்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் கைக்கு அகப்படாமல் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்க அந்த சூரியனையே நிறுத்தி பல்லை உடைத்து பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகர்ந்த எங்க பார்த்தாலும் சிந்தி சிந்தி தேவர்கள் கூட்டம் அலறி அடிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெருசா ஒன்று சிந்திட்டா எப்படி சிதறுமோ அப்படி சிதறி ஓடுகின்றார்கள் தேவர்கள். அப்படி செந்தார் பொழில் சுடைய தென்னன் பெருந்துரையான் அங்க மந்தாரமலை இங்க அந்த செந்தார்னுக்கு எதுகை முனைக்காக மந்தார மாலையே பாடுதுங்கான அம்மானாய் என்கிறார் மணிவாசகத்தார். இதுல திருப்பரியலூர், இந்த திருப்பரியலூர் ஸ்தலம் தான் தட்ச யஜ்ஞத்துல தட்சணை தண்டித்திடம் என்று சொல்லப்படுவது. இதுவும் அட்ட வீரட்டானத்துல ஒன்று. தட்சணை ஒரே அடியாக கொண்டு விடாமல் அவருடைய அகந்தையை மட்டும் பறித்ததினாலே இது திரு பரியலூர். பறித்தல் பறித்தல் நிகழ்ந்த ஊர், மரியாதைக்காக இது திருப்பரியலூர். இன்னொன்னு தேவனுடைய அங்கங்களை எல்லாம் பறித்ததினாலே திருப்பரியலூர். இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லுவா இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு தட்சபுரம். மயிலாடுதுறையிலிருந்து 7 கிலோமீட்டர் இருக்கு. மயிலாடுதுறைக்கு கிட்ட இருக்கிற மாயவரம்னு தான் நம்மளெல்லாம் டக்குன்னு வருது, பக்கத்துல இருக்கு. ஆனா நாகப்பட்டினம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா அது நாகப்பட்டினம். இப்போது அதுக்கு பேர் வந்து கீழ்பரசலூர். இந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் செம்பனார் கோயில்னு இருக்கு. அங்கேருந்து மினி பஸ் எல்லாம் இதுக்கு போகிறது. திருஞான சம்பந்தனினாலே பாடல் பற்ற ஸ்தலம் இது. இந்த தட்ச யஜ்யத்துல பல்லை இழந்த சூரிய பகவான் ஈஸ்வரனுடைய கருணையை வேண்டி அவரை தியானித்தபடி கண்களை மூடிக்கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. இங்க நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை. ஈஸ்வரன் தட்சபுரேஸ்வரர், வீரட்டேஸ்வரர் அப்படின்ற நாமங்களை உடையவராக இருக்கிறார். இறைவி இளங்கொம்பனையாள், அதாவது இளங்கொம்பு அணையாள், இளம் கொம்பை போல், அதாவது இளம்பிடின்னு அப்படி இளங்கொடி அம்மை, பாலாம்பிகை அப்படியெல்லாம் திருநாமங்களை உடையவராக இருக்கிறார். அவசியம் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது இந்த திருப்பரியலூரை நீங்க பார்க்கணும். நான் சொல்றபடி அங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா சூரிய பகவான் கூட உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணணும். அப்படிலாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வரணும்னு கேட்டுட்டு 7லேருந்து 8:15 தான். அந்த 8லேருந்து 8:15 நான் கன்க்ளூட் பண்றதுக்கு தான் யூஸ்வலா வச்சுப்பேன். அதுக்கும் மேல ஒரு 5 நிமிடம் இப்ப எடுத்துட்டேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி கூறி அடுத்த வகுப்பிலே ராமாயணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கண்ணன் சார் அப்பவே சொல்லிட்டார் நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. இன்னும் நிறைய பேர் பேசுவதற்கு முன் வருவார்கள்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது முடிஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஜலந்தரஸ்வரனை பத்தி பார்க்கலாம். இத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ
रमणाय नमो नमो। सर्वे जनाः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्।